அனைவருக்கும் வணக்கம். ஹிட்லர் பற்றி எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஒரு சர்வ அதிகாரி எந்த அளவுக்கு மக்களை கொடுமைப்படுத்தி முடியுமோ அந்த அளவுக்கு படுத்தினார். ஒரு கெட்டவர்னு சொல்லலாம், சிம்பிளாக சொன்னால். அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் இறந்த பிறகு என்னாச்சுன்னு தெரியுமாங்க? ஒவ்வொரு நாளும் அவருடைய நண்பர் கனவுல நைட்டு வந்து அலறுவாராமா, சத்தம் போடுவாராமா. என்னால் நரக வேதனையை அனுபவிக்க முடியல, என்னால் முடியல, நான் வாழும்போதே எனக்கு நீ அறிவுரை சொல்லியிருந்துருக்கலாம்ல, மக்களுக்கு நல்லது தான் பண்ணணும், தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்துருக்கலாம், என்னால் இப்போ முடியல, எரியுது உடம்பெல்லாம்னு சொல்லி தினம் தினம் நைட்டில் வந்து அலறுவாராமா, கத்துவாராமா. ஹிட்லருடைய நண்பர் கனவுல வந்து. அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இருக்கிறார். ஸோ அதுக்கு அவர் வாழும்போதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாமே. சரி, நல்லது செய்ய முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு கெட்டதோ செய்யாமல் இருந்திருக்கலாமே. எந்த அளவுக்கு ஒரு மக்களை கொடுமைப்படுத்தினார். அந்த பாவமெல்லாம் சும்மா விடுமா? சரி, ரிதன்யா கேஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. கேட்க கேட்க அவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணு. அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு அந்த பையன் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அந்த பையனோட அம்மா அப்பா மேலே ரொம்ப தப்பு. அந்த பையனோட மாமனார், அதாவது அந்த பொண்ணு ரிதன்யாவோட மாமனார் மாமியார் எல்லாரும் மணி மைண்டடாக இருந்திருக்கிறாங்க. வாழ வந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணு தோட்டையெல்லாம் போய் மாமியார் செக் பண்ணி பார்த்தாங்களாம்மா. தங்கம் தானவா, எத்தனை நகை போட்டான்னு எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தாங்களாம்மா. அப்போ இந்த பையன் ரிதனையோட அப்பாட்ட போய், மாமா நான் பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுதாம்மா. வெக்கமாக இருக்காது? நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த மாமனார்கிட்ட போய் கேட்குற. ஸோ அதே மாதிரி இந்த மாமனார், அதாவது அந்த ரிதன்யாவோட மாமனார் வந்து அந்த பொண்ணு நிற்க வச்சு 1008 கேள்வி கேட்டாராம்மா. எவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ கேட்டுருக்கு. உங்கள் அப்பாவுக்கு எத்தனை, எங்கெங்கே சொத்து இருக்குது, எங்கெங்கே இடம் வாங்கி போட்டுக்காரு, எவ்வளோ பேங்க்கில் பணம் இருக்குதுன்னெல்லாம். அந்த பொண்ணு தெரியலன்னு சிம்பிளாக சொல்லிடுச்சு. ஒரு வாழ வந்த பொண்ணை வாழ வைக்காமல் அவங்க 3 பேருமே, ரிதனையோட வீட்டுக்காரு, ரிதனையோட மாமனார் மாமியார் எல்லாருமே மணி மைண்டடாக இருந்துருக்குறாங்க. ரிதனோட அப்பாட்டேருந்து எப்படி சொத்தை பறிக்கலாம், எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான எண்ணம். அவ்வளோ அருமையான பொண்ணுங்க, மனது அளவுலையும். அழகுங்கிறது அகத்தின் அழகு முகத்தில் திரும்ப. அந்த பொண்ணு வந்து அழகுங்கிறது வந்து நீடிச்சிருக்காது, நான் ஒத்துக்கிறேன். அப்போ மனதளவுலேயும் ரொம்ப அழகுங்க. அதாவது அழகான மனசு அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிற கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ அழகாக அருமையாக குடும்பத்தை நடத்திருக்கலாம். இப்படிப்பட்ட பொண்ணு கிடச்சி அந்த பையனுக்கு வாழ தெரியல. அந்த பையன் வாழ்க்கையை நாசமாக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். சரி, அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இறந்த பிறகு அவன் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இறக்குறான்னு வச்சுக்கோங்க. இறந்த பிறகு நல்லா இருக்க முடியுமா? அந்த பெண் பாவம் சும்மா விடுமா? எத்தனை கார் வச்சுருந்தாலும் ஒரு காரில் தானே போக முடியும், எத்தனை வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் தானே வாழ முடியும். இது ஏன் புரிஞ்சுக்காமல் மணி பணம் வாழ்க்கைக்கு வேணும் தான். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்ம வந்து கொடுக்கணும். மணி மைண்டட் மட்டும் குழந்தைங்க மனதில் வந்து நம்ம வளர்த்துறவே கூடாது. ஸோ ரிதன்யா வீட்டுக்கார் பண்ண தப்புக்கு முக்கிய காரணம் ரிதன்யாவோட மாமனார் மாமியார் தான். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். பேசுனா அது நிறையா பேச வேண்டியது வரும். உங்களுக்கு என்ன தோணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நாளை சந்திக்கலாம்.